வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அதாவது ஜென்ம ராசியில் வக்கிரகதியில் குரு பகவான் இருக்கிறதால குடும்ப நிர்வாகத்தில் அதிக அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படும். சிறு சிறு மருத்துவ சிகிச்சையினால உங்களுக்கு குணமாகிற மாதிரி தெரியும். மாத கடைசியில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். அதனால ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. அவசியமான செலவு, அனாவசியமான செலவுகள் எதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சிக்கனமா இருந்தால் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இப்ப உங்களுக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்கோ வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதனால அலைச்சல், ஏமாற்றம், விரயம் இருக்கும். அதனால அந்த வேலைகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. அடிக்கடி வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதனாலையும் அலைச்சல் ஏற்படக்கூடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபேமிலியில் ஒரு சில சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுபோல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரியோடையோ அல்லது உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோடையோ தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். இல்லைன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத மன கஷ்டங்களையும் குழப்பங்களையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தொழில்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். யாரையும் நம்பி கடன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிரமப்பட வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள்ல தெரியுது. அதனால எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு சில கலைத்துறையினர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பொதுவாக இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், வரவுகள்ன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இப்போ அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மேலே உங்களுடைய தலைவர்கள், செயலாளர் தலைவர்கள் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட யாருகிட்டையும் கொஞ்சம் பழகும் போது எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. உங்களுடைய ஆப்போசிட் கட்சியை சேர்ந்தவங்க கூட வேற ஏதாச்சும் பேச வேண்டியது வந்தாலும் அதை ரொம்ப டீப்பா போகாம கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. இல்லைன்னா அதை போய் இன்னொருத்தங்க நான் அவர் கூட பேசிட்டு இருந்ததை பார்த்தங்கன்னு சொல்லி அதை உங்களுடைய உங்க சீனியர்கிட்ட சொல்லி அதனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும். விவசாயம் அப்படின்றது செவ்வாய், சூரியன் இந்த ரெண்டு கிரகமும் அனுகூலமா இருக்கிறதால விளைச்சல் வருமானம் கிடைக்கும். இப்போ விவசாயிகளுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்களை கொடுக்கும். புதுசா நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்பும் வசதியும் உண்டாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால குடும்ப சூழ்நிலைகள்ன்றது அது போல வரவுக்கேற்ற செலவுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில சங்கடங்களிலிருந்து தப்பிக்க முடியும். இப்ப இதுக்கு என்னங்க பரிகாரம் பண்ணலாம்னா வியாழக்கிழமை பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில், அது அம்மன் கோயிலோ முருகன் கோயிலோ பெருமாள் கோயிலோ போயிட்டு நெய் தீபம் போட்டுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல வயசானவங்க ஆதரவற்றவர்கள் இருந்தாங்கன்னா உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்யுங்க. இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.